ஆந்திர பிரதேசத்தில் குறிப்பாக திருமலையில் திருப்பதியில் லட்டு விவகாரம் இப்பொழுது ஒரு தேசிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அந்த பிரசாதமாக வழங்கப்படுகிற பிரபலமான லட்டுவில் அனிமல் ஃபேட், அதாவது பன்றியின் கொழுப்பு, பசுமாட்டினுடைய வயிற்று பகுதியில் உள்ள டெலோ கொழுப்பு, இந்த பிக்மெண்ட்ஸ் அல்லாமல் குறிப்பாக மீன் எண்ணெயெல்லாம் கலக்கப்பட்டதாக தற்போது பெரிய விஷயமா இருக்குது. இது ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு இடையில் பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் ஜோனை உருவாயிருக்கிறது ஆந்திர அரசியலில். நேற்று ஜெகன்மோகன் ரெட்டி மிக கடுமையாக 1 மணி நேரம் அளவிற்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். அந்த கட்சியினுடைய சுப்பானா ராவ் எம்பி என்ன சொன்னார்னா, சந்திரபாபு நாயுடு குடும்பத்தோடு திருமலைக்கு வந்து சத்தியம் செய்வார் என்று கேட்டார். இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை ஒரு சென்டிமெண்ட் ஆயிட்டு. இப்போ அந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசுக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் இடையிலே ஒரு இணக்கம் இருக்கிறதா, அரசியல் களத்தை அவங்க ஆந்திராவில் மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்களா, இது ஒரு காம்ப்ளிசிட்டி, அதாவது அவர்களுக்குள் இடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சில விவகாரங்கள் இது அரசியல் தன்மை கொண்டதா அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் ஆந்திர முதல்வர் நாயுடு என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் நெய் சப்ளையரை உடனே மாற்றியிருக்கிறோம், மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தப்பட்டதாக கூறுகின்றார்கள். உணர்வுகள் புண்படுத்தப்படும் போது மன்னிக்க முடியாத தவறுகள் நடந்தால் அதற்கு பொறுப்பாளர்களை நான் விட்டுவிட வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினார். அப்போ அவர் உறுதியாக இருக்கார், பொறுப்பாளர்களை நான் எப்படி விடணும் அப்படிங்கிறார். இதுக்கு பதிலளித்த ஜெகன்மோகன், இது திசை திருப்பும் அரசியல். சந்திரபாபு நாயுடு 100 நாள் ஆட்சியில் மக்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். சூப்பர் 6 தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனது என்று கேள்வி கேட்கிறார்கள். மக்களின் கவனத்தை திசை திருப்பதற்கு தான் சந்திரபாபு நாயுடு இது போன்ற விஷயங்களை கதையே புனையப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். இந்த செய்தி அறிக்கைகள் மூலமாக இந்த சம்பவம் இப்போ பரபரப்பாக பேசி கொண்டிருக்கின்ற நேரத்தில் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா சுகாதாரத்துறையிலிருந்து ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தா, நான் எங்களுக்கு இந்த விவகாரம் குறித்து எந்த ஒரு புரிதலும் இல்லை, சந்திரபாபு நாயுடுவை அணுகி இந்த விவகாரம் தொடர்பாக முழு அறிக்கையும் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டதாக ஜே.பி. நட்டா கூறியிருக்கிறாரு, பாஜகவினுடைய தலைவர், சுகாதாரத்துறை அமைச்சர். மேலும் வெள்ளிக்கிழமையே மாநிலத்திடமிருந்து அறிக்கை பெறுவதாகவும், அதாவது நேற்றைக்கே பெறுவதாகவும், நடவடிக்கை தேவைப்பட்டால் மாநில கட்டுப்பாடர்களோடு கலந்து ஆலோசனை செய்வதாகவும் கூட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா கூறியிருக்கிறார். இந்த நிலையில் திருப்பதி லட்டு கலப்பட சர்ச்சை தொடர்பாக பேசிய திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவிலை நிர்வாகிக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய டிடி செயல் அலுவலரான ஷியாமலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளவு குறைந்த விலையில் நெய் வாங்குவது ரொம்ப சந்தேகம்தான், நிறுவனங்கள் முந்தைய அரசாங்கம் இதை தடுத்து நிறுத்தியிருக்கணும் அப்படிங்கிறாரு. NDDB கால்ஃப் இது அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நெய் மாதிரிகள் ஜூலை மாதம் 2024 6 மற்றும் ஜூலை 12ஆம் தேதிக்கு இடையில் 4 நெய் மாதிரிகளை தேசிய பால்வள ஆணையம் NDDBக்கு தான் அனுப்பப்பட்டு தான் அதில் தான் இந்த தவறு நடந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. AR டெய்ரி ஃபுட் நிறுவனம் மூலமாக தான் இந்த சப்ளை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நெய் தமிழ்நாட்டுடைய திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கிறதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி OSR காங்கிரஸ் அரசாங்கம் தான் இந்த ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி நெய் வழங்குவதற்கான டெண்டரை வழங்கியது. அது மே 8 அன்று வழங்கப்பட்டு மே 15ஆம் தேதி விநியோகிக்கப்பட்டது. இந்நிலையிலே தெலுங்கு தேசம் கட்சி தலைமையிலான NDA ஆட்சிக்கு வந்த பிறகு பல ஒப்பந்தங்களை அவங்க ரத்து செய்தாங்க. மேலும் திருப்பதி தேவஸ்தானம் மீண்டும் நந்தினி பிராண்டு அதுக்கு 475 ரூபா கொடுத்து கர்நாடகா பால் கூட்டமைப்போடு அவர்கள் ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஜூலை 6ஆம் தேதியும் ஜூலை 12ஆம் தேதியும் 2 டேங்கர்கள் நெய்யில் தரம் மிக மோசமாக இருந்திருக்கிறது. அதாவது நான் AR ஃபுட்ஸ் திண்டுக்கல்லேருந்து அனுப்புனது ரொம்ப மோசமாக இருக்குது, அது நெய் போல் இருந்தது, ஆனால் அது நெய் இல்லை. உடனடியாக அனைத்து பொருட்களும் திருப்பப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும், ஆய்வகங்களுக்கு தேசிய அங்கீகார வாரியம் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகங்களுக்கு குஜராத்துக்கு அனுப்ப வேண்டும், அதனால் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தில் உள்ள ஆய்வகத்தில் தான் நாங்கள் இந்த ஆய்வினை முடிவு செய்து விலங்கு கொழுப்பு இருப்பதை வெளிப்படுத்தியதாகவும் சந்திரபாபு நாயுடு அரசு சொல்கிறது. சுத்தமான பசு நெய் 320 ரூபாய்க்கு வழங்க முடியாது, இது சாத்தியமான விலை அல்ல, நெய்யின் தரம் பாதிக்கப்படும் என்பதால் குறைந்த விலைக்கு வாங்குவதை தவிர்த்திருக்க வேண்டும் என்ற குறையை ஜெகன்மோகன் மீது நாயுடு அரசு வைத்துக் கொண்டிருக்கிறது. புதிய அரசு பதவியேற்றதும் செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டதும் லட்டுகளின் தரம் மட்டும் பயன்படுத்தப்படும் நெய்யின் தரம் குறித்து முதல்வர் கவலை தெரிவித்தார். நாயுடு உடனடியாக சோதனை செய்துதான் AR டெய்ரி ஃபுட்ஸில் நெய் தரமட்டது என்று கண்டறியப்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே
மே மாதத்தில் மொத்தம் 5 சப்ளையர்களுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒருவர் மட்டுமே சோதனையில் தோல்வடைந்தார் என்னும் குறிப்பிடப்படுகிறது. தமிழ்நாட்டின் திண்டுக்கல்லில் செய்யப்படும் ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனம் தற்போது மத்திய அரசு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வரும் நிலையில் திருப்பதி லட்டு கலப்பட சர்ச்சை தொடர்பான அனைத்து கருத்துக்களையும் மறுத்திருக்கிறது. திருப்பதி தேவதாசன விற்பனையாளர்கள் மாற்றியதால் ஜூலைக்கு பிறகு சப்ளை செய்வதை நிறுத்திவிட்டோம். மாட்டுத் தீவனம் உள்பட நெய்யில் வெளிநாட்டு கொழுப்பின் தடயங்கள் காணப்படுவதற்கு பல காரணங்கள் உள்ளன. அந்த நெய் மாதிரி ஏஆர் டெய்ரி ஃபுட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திடம் வரக்கூடாது. அதுதான் எங்களின் நிலைப்பாடு என்று ஏஆர் டெய்ரி ஃபுட் தரக்கட்டுப்பாட்டுத்துறை தலைவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிறுவனத்திட்ட அவர் தெரிவிச்சிட்டார். ஆளும் தெலுங்கு தேசம் கட்சியுடைய செய்தி தொடர்பாளராக ஆனம் வெங்கடராம ரெட்டி வெள்ளிக்கிழமை இந்தியன் எக்ஸ்பிரஸ்கிட்ட பேசும்போது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அரசாங்கத்தின் கீழ் திருப்பதி தேவதாசனம் நெய் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தை மிக குறைந்த ஏலத்துக்கு 320 ரூபாய் கொடுத்துருக்கு. தரமான நெய் சந்தை விலை 900 இருக்கும்போது எப்படி இதை கொடுக்க முடியும் என்ற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். நெய்யினுடைய தரத்தில் ஒய்எஸ்ஆர் அமைப்பு கட்சி சமாதானம் செய்து கொள்ளதாகவும் கர்நாடகாவில் நாங்கள் இப்போது 475 ரூபாய்க்கு வழங்க ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இருப்பினும் அது நஷ்டம் அடையும். திருப்பதி லட்டுகளை தயாரிக்க பயன்படும் நந்தினி நெய்யினுடைய பிராண்ட் மதிப்பு அதிகரிப்பு காரணமாக விற்பனையிலே ஏற்பட்டுள்ள நஷ்டத்தை அவர்கள் மீட்டெடுப்பார்கள் என்பது கர்நாடக பால் கூட்டமைப்பின் புரிதல் என்னும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏஆர் ஃபுட் டைரி மறுத்துட்டாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய செய்தி. இந்த நெய்யில் என்ன கலப்படம் இருக்குங்கிறது அது இன்னும் நிரூபணமாகுதா, சிபிஐக்கு வரப்போகிறா என்பது வேறு விவகாரம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, இது அரசியல் செய்யப்படுகிறதா? பொதுவாக சில கணிப்புகள் இதில் கலப்படம் செய்யப்படவில்லை. இன்னும் ஹிந்துத்துவ ஆர்வலர்கள், தமிழ்நாட்டில் ஹெச் ராஜா போன்றவர்கள், ஹிந்து அமைப்பினுடைய ஆர்வலர்கள், இவர் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்தவ மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர், அவர்கள் இதில் மோசடி செய்திருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது, கிறிஸ்தவ கூலிகள் என்றெல்லாம் யூடியூப்களில் அவங்க பேசுகிறத பார்க்குறோம். அதே சமயம் அறிக்கை வந்த பிறகுதான் நான் முடிவு சொல்லப்படும் என்று ஜேபி நட்டா கூறியிருக்கிறார். ஒருவேளை இந்தியா கூட்டணி போன்ற விவகாரங்களில் இவர்கள் தொடர்ந்து பயணிக்காமல் இருப்பதற்கு, ஆந்திராவை முழுமையாக இந்துத்துவா கட்டுப்பாடாக கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சி செய்திருக்கலாம். ஒரே கல்லில் 2 மாங்காயை போன்று நந்தினி, அதாவது சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டியை மக்கள் மத்தியிலே அவர் கட்சிக்கான பெயரை காயப்படுத்துவது ஒன்று. இரண்டாவது, வழக்கம் போல ஹிந்து அந்த பொலரைசேஷன் சென்டிமெண்ட்டாக மக்களை அது அப்ரோச் பண்ணுறது. இது ஃபயராக பிடிக்கும். திருப்பதி தேவதாசம் என்பது எல்லோருடைய விருப்பமான கடவுளர்களாக இந்துக்கள் பார்க்கின்ற போது இதில் ஒரே கல்லில் 2 மாங்காய். ஆந்திரா அரசியலில் சந்திரபாபு நாயுடுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஜெகன் மீது கெட்ட பெயர், கருப்பு லிஸ்ட்டில் அவர் வந்துடுவார் இந்துக்கள் மத்தியில். இரண்டாவது, திருமாலாவுடைய முன்னேற்றத்திற்கு நாங்கள் எவ்வளவு பாடுபடுகிறோம், இந்த தேசத்தில் இந்து மதத்திற்கு எதிராக அனைத்தையும் நாங்கள் தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் இதெல்லாம் செய்ய போகிறோங்கிற மற்றொரு அரசியல் சூட்சமும் உண்டு. ஏனென்றால் கடந்த காலங்களில் பிஜேபி என்னென்ன செய்திருக்கிறதுங்கிறத நாம் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எப்படியெல்லாம் பொலரைசேஷன் அவர்களுடைய ஆட்சியில் பண்ணி கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே அடிப்படையில் கிடைப்பதையெல்லாம் அரசியலாக மாற்றுவது என்பது தான் அரசியல்வாதிகளுடைய சூட்சமம். அந்த அடிப்படையில் ஜேபி நட்டா அறிக்கையை படித்த பின்பு சொல்கிறேன் என்கின்றார். ஆகவே ஜேபி நட்டாவும் பாஜகவும் நாயுடுவுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஆட்சி நாயுடுடைய ஆட்சி. ஆகவே அவர்கள் இணைந்துதான் ஒரு முடிவெடுக்கப் போகிறார்கள். அதுவரை இது பரபரப்பு அரசியலாகவே இந்திய அளவிலே சென்று கொண்டிருக்கிற போகிறது என்பது தான் இந்த அரசியல் நிகழ்ச்சியினுடைய கருப்பொருளாக இருக்கும். நன்றி.